செங்கோட்டையன் வந்து மனம் விட்டு பேச போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் வந்து நான் இந்தியை விட்டு வெளியேறுகிறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கோரஸா இதுக்கெல்லாம் அண்ணாமலை தான் காரணம். அதாவது டிடிவி என்ன பண்ணிட்டாரு, நயினார் வந்து சரியா இல்லை, கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்லவில்லை, அண்ணாமலை இருந்த வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தாரு அப்படின்னு வேற சொன்னதுனால பார்த்தீங்களா, அண்ணாமலை தான் வந்து பின்னாடி இருந்து தூண்டி விடுறாரு. இது ஓபிஎஸ் வெளில வந்ததுக்கு, டிடிவி வெளில வந்ததுக்கு, இப்போ செங்கோட்டையன் வந்து இது மாதிரி பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அண்ணாமலை தூண்டி விடுறார் அப்படின்னு சொல்லியிருந்தா, அண்ணாமலை மீது பாஜக மேலிடம் அதிருப்தியில் இருக்கின்றது அப்படின்றது உண்மையாக இருந்தால், அண்ணாமலை தூண்டிவிட்ட ஒருத்தரை வந்து அமித்ஷா அவர்கள் சந்திப்பாரா? இல்ல அமித்ஷாவையே அண்ணாமலை அவர்கள் தான் தூண்டி விடுறாரா? அதாவது அதிமுக கூட எதிர்க்கட்சியாக சரியாக செயல்படவில்லை. எலெக்ஷனுக்கு 24 எலெக்ஷனுக்கு ஒரு 3-4 மாதம் முன்னாடி தான் அவங்க வந்து அந்த எலெக்ஷன் மோடு, எதிர்க்கட்சி மோடுக்கே வந்தாங்க. அது வரைக்கும் எதுவுமே அவங்க பண்ணாம தான் இருந்தாங்க. அண்டு திமுக பதவிக்கு வந்த காலத்திலிருந்தே அண்ணாமலை அவர்கள் தான் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருகின்றார்ன்றதை நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் தான் வந்து எதிர்க்கட்சி போல நடந்து கொண்டு வந்தார். இப்போ அந்த உத்வேகம் குறைந்து விட்டது, ஸ்பீடு இல்லை, மொமெண்டம் இல்லை, பாஜக நல்லாவே தெரியுது, அப்படியே அம்மிங்க போயிட்டாங்க. நாங்கள் வந்து பூத் கமிட்டி வச்சிருக்கோம், அதை பேசுகிறோம், இதை பேசுகிறோம், எல்லாம் கரெக்டு தான். அது ஒரு பக்கம் போனோம், அரசியல் ஒரு பக்கம் போனோம், எதுக்குமே கருத்து சொல்றது கிடையாது. இப்போ வந்து டிடிவி தினகரன் அவர் என்டிஏ விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் இதை பற்றி நான் கருத்து சொல்வதற்கில்லை அப்படின்னாரு. சரி, அப்போ செங்கோட்டையன் பேசினதுக்கு மட்டும் எதுக்கு கருத்து சொல்லணும்? அதாவது நீக்கல் பண்ணாம அதுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி ரைட்டு பிரச்சனைகள் தீர்ந்து விட்டேன்னா நாங்கள் பேசிட்டோம் அப்படின்னு செங்கோட்டையன் ஒரு அறிக்கையை விட்டாலும் பார்த்தீங்களா, இது வந்து ஏதோ உள்கூத்து இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கொடி பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தலைமையோட கிரிப் அப்படின்றது போயிடும். யாராக இருந்தாலும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கவங்க, அந்தந்த பகுதியில் இருக்கவங்க அவங்கள கேட்டு தான் நடக்கணும். தலைமை வந்து தனியாக முடிவெடுக்க முடியாது. உடனே சொல்லலாம், சார் தலைமை வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியுமா, சர்வாதிகாரமா அப்படின்னு. எல்லா கட்சியிலையும் அப்படி தான் நடக்குது. சும்மா அந்த பொதுக்குழு கூறுறது, செயற்குழு கூறுறது, கட்சி கூடி முடிவெடுப்பது, இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தலைமை என்ன முடிவோ அதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது. அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர். அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டார், அவரை வந்து என்டிஏ முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு. அப்படி இருக்குச்ச, இந்த கூட்டணியில விருப்பம் இல்லாமல் தான் அண்ணாமலை ஒதுக்கி கொண்டார். ஒரு கட்சி கட்டுப்பாடு மேலிடத்துல டிசைட் பண்ணிட்டாங்க, நான் தடங்களா இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் வெளில போயிட்டார். அவரே வந்து ஏத்துக்கிட்டு எடப்பாடி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும் போது இவங்க வந்து எடப்பாடி கூடாது அப்படின்னு சொன்னா, அப்ப யாரை நீங்க சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண போறீங்க? சிஎம் கேண்டிடேட்லாம் யாருமே வேணாம், நம்ம எலெக்ஷனை சந்திப்போம் ஒண்ணா, அதுக்கப்புறம் அப்படின்னா அது வந்து சுத்தமா ஒண்ணு இல்லாம போயிடும். கட்சி தலைமை என்ன சொல்கிறதோ அதை கட்சி தொண்டர்கள் கட்டுப்பட வேண்டும். அதுதானே கட்சின்றது. என்ன தொண்டர்களெல்லாம் கேட்டு தலைவர் கட்சி நடத்தணும் அப்படின்னா தலைவர்னு ஒருத்தர் தேவையே இல்லையே. அந்த போஸ்ட் காலியாவே வச்சுட்டு ஒவ்வொரு விஷயம் அப்படின்னும் போதும் எல்லாம் ட்விட்டர்ல வந்து ஒரு போல், எல்லாம் ஓட்டு போடுங்கப்பா, என்ன வருதோ அதை டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிடலாம அப்புறம் தலைமை என்னத்துக்கு இருக்கு? வழிநடத்தி செல்பவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அது சரியோ தவறோ அதுக்கப்புறம் அது ரிசல்ட்டை பாருங்க. அதை விட்டுட்டு எல்லாருமே வந்து நாங்க தான் வந்து டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அது ரேலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வினோத். சார், செங்கோட்டையன் அவர்கள் டெல்லியில் அமித்ஷாவை மீட் பண்ணியிருக்காரு அப்படின்ற செய்தியெல்லாம் வந்திருக்கு. எதற்காக அமித்ஷாவை போய் டெல்லியில் போய் இத்தனை நாள் மீட் பண்ணாதவர் இப்போ போய் எதற்கு மீட் பண்ணுறாரு? இவர் எதனா புதுசாக கட்சி தொடங்க போகிறாரா, இல்லை திரும்ப ஏடிஎம்கேலே வந்து இணைய போகிறாரா? ஏன்னா இவரோட ஆதரவாளர்கள் ஒரு 1000 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆதரவாக வெளியே வந்திருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, முதல்ல ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செங்கோட்டையன் வந்து மனம் விட்டு பேச போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் வந்து நான் என்டிஏ விட்டு வெளியேறுகிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கோரஸா இதுக்கெல்லாம் அண்ணாமலை தான் காரணம். அதாவது டிடிவி என்ன பண்ணிட்டாரு, நயினார் வந்து சரியா இல்லை, கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்லவில்லை, அண்ணாமலை இருந்த வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தாரு அப்படின்னு வேற சொன்னதுனால பார்த்தீங்களா, அண்ணாமலை தான் வந்து பின்னாடி இருந்து தூண்டி விடுறாரு. அது ஓபிஎஸ் வெளில வந்ததுக்கு, டிடிவி வெளில வந்ததுக்கு, இப்போ செங்கோட்டையன் வந்து இது மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அண்ணாமலை தான் காரணம். அவரை வந்து பதவி விட்டு தூக்கிட்டாங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து எடப்பாடியோடைய கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் கூட்டணிக்கு நான் தடையாக இருக்கவில்லை அப்படின்னு இவர் வெளில வந்துட்டாரு, அதனால் இப்படி பழி வாங்குறாரு. ஸோ எல்லாத்துக்கும் அண்ணாமலை தலையில் தான் பழி போட்டுருந்தாங்க. இப்போது செங்கோட்டையன் அவர்கள் வந்து நான் ஹரித்வார் போகிறேன், ராமரை பார்க்க போகிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அயோத்தி கூட போகிறார் அப்படின்னு நினைக்கிறேன்.
அமித்ஷா அவர்களை பார்த்தார் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. இரவு சந்தித்தார் 9 மணி வாக்கில் அப்படின்னு. இன்னும் சில பத்திரிகைகளில் வந்து சந்தித்ததாக கூறப்படுகின்றது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அதிமுகவில் வந்து இல்லை அவர் அந்த மாதிரிலாம் சந்திக்க மாட்டார் அப்படின்னு வேற ஒருத்தர் பேசியிருக்காரு. இப்போது நம்ம பேசுகிற வரைக்கும் பாஜகவிலிருந்து எந்த மறுப்பும் வரவில்லை. இல்லை அமித்ஷா அவர்களை சந்திக்கவில்லை, அந்த செய்தி வந்து தவறானது அப்படின்ற மாதிரி எதுவும் வந்ததாக நான் பார்க்கல. இப்போ எனக்கு சொல்லுங்கள் வினோத், அண்ணாமலை தூண்டி விடுறார் அப்படின்னு சொல்லியிருந்தா அண்ணாமலை மீது பாஜக மேலிடம் அதிருப்தியில் இருக்கின்றது அப்படின்றது உண்மையாக இருந்தால் அண்ணாமலை தூண்டிவிட்ட ஒருத்தரை வந்து அமித்ஷா அவர்கள் சந்திப்பாரா? இல்லை அமித்ஷாவையே அண்ணாமலை அவர்கள் தான் தூண்டி விடுறாரா? அப்போது இதுக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்றது எவ்வளோ வடிகட்டின முட்டாள்தனம், பொய் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்தது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்போ இதுக்கு காரணம் என்ன? ஸோ இவங்கெல்லாம் வந்து அதாவது ஒரு வியாதி வருது அப்படின்னா அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் க்யூர் பண்ண முடியும். இப்போ கொரோனா வந்தது, அதுக்கு என்ன வைரஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க, வேக்சின்லாம் இது பண்ணாங்க. மருந்துன்னு இல்லை, ட்ரீட்மெண்ட் தான், வேக்சின் போட்டோம். அப்போது இந்த செங்கோட்டையன் அவர்களோ இல்லை டிடிவி அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ வெளியே வந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க இன்னும் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது உண்மையான காரணம் வேற ஏதோ அப்படின்னு. அது உண்மை தானே சார். அண்ணாமலை அவர்கள் இருந்தவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி வந்து ரொம்ப வலுவடைஞ்சிட்டு தானே வந்துச்சு. இப்போ நயனா நாகேந்திரன் போட்டதுக்கு அப்புறமா அந்த வலு எழுந்துச்சுன்னு தானே சொல்றாங்க. வலு எழுந்து விட்டு இல்லை, அந்த உத்வேகத்தை எழுந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதிமுக கூட எதிர்க்கட்சியாக சரியாக செயல்படவில்லை. எலெக்ஷனுக்கு 24 எலெக்ஷனுக்கு ஒரு 3-4 மாதம் முன்னாடி தான் அவங்க வந்து அந்த எலெக்ஷன் மோடு எதிர்க்கட்சி மோடுக்கே வந்தாங்க. அது வரைக்கும் எதுவுமே அவங்க பண்ணாமல் தான் இருந்தாங்க. அண்டு திமுக பதவிக்கு வந்த காலத்திலிருந்தே அண்ணாமலை அவர்கள் தான் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வருகின்றார்ன்றதை நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் தான் வந்து எதிர்க்கட்சி போல நடந்து கொண்டு வந்தார். இப்போ அந்த உத்வேகம் குறைந்து விட்டது, ஸ்பீடு இல்லை, மொமெண்டம் இல்லை பாஜகவில், நல்லாவே தெரியுது. அப்படியே அம்மிங்க போயிட்டாங்க. நாங்கள் வந்து பூத் கமிட்டி வச்சுருக்கோம், அதை பேசுகிறோம், இதை பேசுகிறோம், எல்லாம் கரெக்டு தான். அது ஒரு பக்கம் போனோம், அரசியல் ஒரு பக்கம் போனோம், எதுக்குமே கருத்து சொல்கிறது கிடையாது. இப்போ வந்து டிடிவி தினகரன் அவர் என்டிஏ விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் இதை பற்றி நான் கருத்து சொல்வதற்கில்லை அப்படின்னாரு. சரி, அப்போ செங்கோட்டையன் பேசினதுக்கு மட்டும் எதுக்கு கருத்து சொல்லணும்? அதுக்கும் கருத்து சொல்லாமல் இருக்க வேண்டியதானே. சொல்லப்போனால் டிடிவி தினகரன் வந்து என்டிஏவை விட்டு வெளியேறினார், அதிமுகவை விட்டு வெளியேறல. அவர் எப்போ வெளில வந்துட்டார், அவர் வெளில துரத்திட்டாங்க, வாட்டவர். என்டிஏன்றது என்ன? பாஜக தலைமையிலான தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி. அப்போ தேசிய அளவில் என்டிஏன்றது இருக்குது. அந்த தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக நயினார் அவர்கள் இருக்கின்றார். அப்படி இருக்குச்சா டிடிவி பற்றி ஒன்றும் கருத்து சொல்லாமல் செங்கோட்டையன் பேசுறது முழுக்க முழுக்க உட்கட்சி பிரச்சனை, அதில் மட்டும் கருத்து சொல்கிறது அப்படின்னா அது சரியில்லை இல்லையா? அதிமுகவில் எப்படி பார்ப்பாங்க? நான் அதைத்தான் சொல்கிறேன். மற்றபடி அவர் சொல்லட்டும் சொல்லாமல் போட்டால் அது வேறு விஷயம். அதிமுகவில் இது எப்படி எடுத்துப்பாங்க? நம்பர் 1. அடுத்தது, இப்போது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்போ அமித்ஷாவை சந்தித்தார் அப்படின்றது உண்மையாக இருந்தால் அப்போ அண்ணாமலை காரணம்ன்றது அடிபட்டு போயிடுச்சு இல்லை? இதில் வந்து திமுக தூண்டி விடுகின்றது அப்படின்லாம் கூட சொன்னாங்க. பாருங்கள் என்ன சோக்கா காய் நவுத்துறாங்க. விஜய் வந்து கட்சி ஆரம்பித்ததுனால திமுகவுக்கு தான் பாதிப்பு. ஸோ நம்ம அந்த பாதிப்பை வந்து தடுக்க முடியாட்டாலும் அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டோம்னா நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம், மறுபடியும் தக்க வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அதிமுக வந்து சிதறுகின்றதுன்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டது. சரி, அப்படி இருக்கும்போது அமித்ஷா செங்கோட்டையன் அவர்கள் மீட்டிங் உண்மை அப்படின்னா எப்படி திமுக தான் இதையும் செய்கிறாங்களா? உண்மையிலே அப்படி ஒரு மீட்டிங் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அது தவறான அரசியல் வினோத். இல்லை அந்த மாதிரி மீட்டிங் நடந்திருந்ததுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்களை தொடர்பு கொண்டு சமாதானமாக போங்க, செங்கோட்டையனை மறுபடியும் ஏற்றுக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சரியான அரசியல் இல்லை சார். அவர் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் டைம் கேட்டிருந்தாரு, கட்சியை விட்டு வெளில போனவங்க எல்லாருமே இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த மறாதனால எடப்பாடி அவர்கள் வந்து செங்கோட்டையனை தூக்கிட்டார்ல, அதனால திரும்ப வந்துட்டு இணையத்து வாய்ப்பு இருந்தால் ஏற்றுப்பார் அவரு. இப்போது செங்கோட்டையன் அவர்கள் டைம் கொடுக்கல, கெடு விதித்திருந்தார். இது அவர் ஏற்றுக்குன்னா என்னென்ன மாதிரி சினாரியோ அப்படின்னு பார்ப்போமா? சினாரியோ 1, அவர் வந்து 10 நாளைக்குள்ளே வந்து சரி ரைட்டு, செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது உண்மைதான், எல்லாரும் ஒன்று சேர வேண்டும், அதிமுகனா அதிமுக அப்படின்ட்டு இவங்க 3 பேரையும் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்பாங்க. அப்போ என்ன நினைப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு மாவட்டத்தில் இருக்க தலைவர் அவர் சொன்ன உடனே மெர்சல் ஆயிட்டார், அப்போவும் வீக்கான தலைவர் அப்படின்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். சரி, சினாரியோ 2, என்ன பண்ணுறாரு, அந்த 10 நாளைக்குள்ளே செங்கோட்டையன் அவர்கள் அழைத்து பேசி என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, ஒருவேளை உங்கள் ஏரியாவில் வந்து உங்களை கேட்காம நிர்வாகிகள் போட்டது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா, அது பிரச்சனையாக இருக்குமா? சரி ரைட்டு, அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவங்க அந்த ஆளுங்களே போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆர் வாட் எவர் ஏதோ ஒன்று பேசி அவரை சமாதானப்படுத்தி மறுபடியும் அவர் கட்சியில் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்பாங்க. அதாவது நீக்கல் பண்ணாமல்
அதுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி ரைட்டு பிரச்சனைகள் தீர்ந்து விட்டேன்னா நாங்கள் பேசிட்டோம் அப்படின்னு செங்கோட்டையன் ஒரு அறிக்கையை விட்டாலும் பார்த்தீங்களா இது வந்து ஏதோ உள்கூத்து இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கொடி பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தலைமையோட கிரிப் அப்படின்றது போயிடும். யாராக இருந்தாலும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கவங்க அந்தந்த பகுதியில் இருக்கவங்க அவங்கள கேட்டு தான் நடக்கணும். தலைமை வந்து தனியாக முடிவெடுக்க முடியாது. உடனே சொல்லலாம் சார் தலைமை வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியுமா சர்வாதிகாரமா அப்படின்னு. எல்லா கட்சியிலையும் அப்படி தான் நடக்குது. சும்மா அந்த பொதுக்குழு கூறுறது செயற்குழு கூறுறது கட்சி கூடி முடிவெடுப்பது இதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தலைமை என்ன முடிவோ அதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது. நம்ம இருக்கா இல்லையான்னு தெரியாத மதிமுகலையே நம்ம அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போது செனரியோ 3 எடுத்து பாருங்கள். ஒருவேளை கரெக்டுங்க இவர் சொல்கிறது எல்லாரையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இவங்க 3 பேரும் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா. இவங்க வந்து எப்படி சாதாரண தொண்டராக வந்து சேருவாங்களா? கிடையாது. அடுத்தது சரிங்க நாங்கள் வந்து சேர்றோம், எங்களுக்கு பதவியெல்லாம் நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கவில்லை, கட்சி ஒன்றுபட வேண்டும், அதை வந்து புரட்சி தலைவர் ஆரம்பித்து அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போமே. நாளைக்கு சீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் எங்கள் ஏரியா தான் நாங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு ஆளாளுக்கு ஒரு லிஸ்ட்டு நீட்டுவாங்க. ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள்னு இருக்காங்க. அவங்க தான் வந்து எங்களுக்கு அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு வரதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இவங்களும் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் நீட்டுவாங்க, அவங்க ஒரு லிஸ்ட்டு அப்படின்வாங்க. அதை ஏற்றுக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? எலெக்ஷன் நேரத்தில் இவங்க மறுபடியும் வெளில போகிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இம்பேக்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். தலைமைக்கு கெடு விதிப்பது அப்படின்றத எந்த கட்சியிலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் நீக்கினது சரிதான், அதில் எந்த விதமான தவறுமே கிடையாது. எப்படிங்க அப்படி வந்து நீங்கள் எல்லாரும் சேரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா சரிங்க எங்களுக்கு வந்து பதவி முக்கியம் இல்லை, அந்த அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? இவங்க கிட்ட போய் பேசி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எந்த பதவியும் வேண்டாம், நாங்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை, ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும், எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாங்கன்னா அவர் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரா? இப்போ டிடிவி என்ன பண்ணாரு? முதல்ல வெளில வந்தார், வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணார்? எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றாரு. அவருக்கு எவ்வளோ பட்சம் ஓட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தேமுதிக அதெல்லாம் இப்போ ஒரே லிஸ்ட்டில் தான் சேர்க்கணும். இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திமுகவில் வந்து ஒரு தொகுதி வாங்கின கூட்டணி கட்சியெல்லாம் இருக்குது. அவங்க வந்து சிஎம் கேண்டிடேட் யாருன்னு நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? அப்போது சிஎம் கேண்டிடேட் யாருன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா பஞ்சிங் அபோவ் யுவர் வெயிட் அப்படின்ற மாதிரி ஆகலையா? இப்படி சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம், எடப்பாடி கூடாது அப்படின்னா அப்போ யார்? அடுத்த கேள்வி வருது இல்லை? அப்போ இது வந்து பெரிய குழப்பத்தை உண்டாக்குமா இல்லையா? அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு இந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர்னு. அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டார் அவரை வந்து என்டிஏ முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு. அப்படி இருக்குச்ச இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லாமல் தான் அண்ணாமலை ஒதுக்கி கொண்டார். ஒரு கட்சி கட்டுப்பாடு மேலிடத்தில் டிசைட் பண்ணிட்டாங்க, நான் தடங்களாக இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் வெளில போயிட்டார். அவரே வந்து ஏற்றுக்கிட்டு எடப்பாடி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து எடப்பாடி கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ யாரை நீங்கள் சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க? சிஎம் கேண்டிடேட்லாம் யாருமே வேணாம், நம்ம எலெக்ஷனை சந்திப்போம் ஒன்றா, அதுக்கப்புறம் அப்படின்னா அது வந்து சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். அகெயின் இந்த சீட் டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த பிரச்சனை வரும். ஓகே சார், இதுக்கெல்லாம் மெயின் காரணமே பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்டணி வச்சது தான் சொல்லப்படுது இல்லை? இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியிலேருந்து ஏடிஎம்கே வெளியில் வரணும் சில பேர்லாம் ட்வீட் போடுறாங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாஜக இந்த கூட்டணியிலிருந்து அதிமுகவை நீக்க வேண்டும், இல்லை அதிலிருந்து வெளில வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய இருக்காங்க. இப்போ அதிமுகலையும் வந்து அந்த மாதிரி சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ட்வீட்டெல்லாம் பார்த்துட்டு கட்சி நடத்தினோம் அப்படின்னு சொன்னால் வேலைக்கு ஆகுது வினோத். ஒரு காலத்தில் இந்த சோஷியல் மீடியா அதெல்லாம் இல்லாத நேரத்தில் அந்த சிச்சுவேஷனே வேறு. ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, இப்போ இந்த கிளாஸில் வாத்தியார் வரலைன்னா பசங்களாம் ஆளுக்கு சலபோலன்னு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? அது யார் என்ன பேசுகிறான்னு தெரியாது, ஒரே சத்தமாக இருக்கும். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அண்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க எத்தனை % பேருன்னு நினைக்கிறீங்க? ஆனால் அதுதான் என்னவோ சொசைட்டி திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது வடக்கில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில தேர்தல்களில் இந்த சர்வே அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒரு ரிசல்ட் சொல்லுவாங்க, அது இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படின்வாங்க. ஆனால் முடிவு வந்து அப்படியே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை பார்க்குறோம். காரணம் என்னென்னா இவங்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்க அந்த சத்தத்தை வச்சு இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது டிசைட் பண்ணுறது இல்லை. அந்த காமன் மேன் சமூக ஊடகம்னா என்னன்னே தெரியாமல் அடுத்த வேலை சோறு எங்கேருந்து வரும்னு யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்க. அடுத்த மாதம் ஃபீஸ் எப்படி கட்டுறது, வாடகை எப்படி கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்க. அவன் டிசைட் பண்ணுறது தான் முக்கியம். அண்டு பெரும்பாலும் இதெல்லாம் வந்து எலெக்ஷனோட கடைசி நேரத்தில் தான் முடிவு செய்யப்படுகின்றது.
அதனால் சோஷியல் மீடியா குரலை வச்சு இவங்க ஆதரவு அவங்க எதிர்ப்பு அப்படின்லாம் முடிவு பண்ணால் அது வடிகட்டின முட்டாள்தனமாக தான் இருக்கும். அடுத்தது, கட்சி தலைமை என்ன சொல்கிறதோ அதை கட்சி தொண்டர்கள் கட்டுப்பட வேண்டும். அதுதானே கட்சின்றது. ஏன்னா தொண்டர்களெல்லாம் கேட்டு தலைவர் கட்சி நடத்தணும் அப்படின்னா தலைவர்னு ஒருத்தர் தேவையே இல்லையே. அந்த போஸ்ட் காலியாகவே வச்சுட்டு ஒவ்வொரு விஷயம் அப்படின்னும் போதும் எல்லாம் ட்விட்டரில் வந்து ஒரு போல் எல்லாம் ஓட்டு போடுங்கப்பா, என்ன வருதோ அதை டிசைட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போயிடலாமல் அப்புறம் தலைமை என்னத்துக்கு இருக்குது? வழிநடத்தி செல்பவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அது சரியோ தவறோ அதுக்கப்புறம் அது ரிசல்ட்டை பாருங்கள். அதை விட்டுட்டு எல்லாருமே வந்து நாங்கள் தான் வந்து டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகாது. ஓகே சார், இப்போ ஏடிஎம்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சலசலப்பு உட்கட்சி பூசல் விவகாரம்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் கூட்டணியில் இருக்காங்க தமிழக பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் டெல்லி தலைமையிலேருந்து எந்த ஒரு அறிவிப்பும் இந்த கூட்டணியை பற்றி எதுவும் பேசாமலே இருக்காங்களே, என்ன காரணம்? என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? அமித்ஷா அவர்கள் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஃபர்ஸ்டே என்ன சொன்னார்? இந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் முதல்வர்னாரு. அதுக்கப்புறம் அதிமுக தான் முதல்வர் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, அதில் ஏதோ உள்குத்து இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி கிடையாதுங்க. அதிமுக முதல்வர் அப்படின்னா அது யார் செலக்ட் பண்ண போகிறாங்க? அதிமுக எம்எல்ஏக்கள். அதிமுகவில் எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போகிறது யார்? எடப்பாடி அவர்கள். அப்போ அவங்க ஆளுக்கு தானே அவர் கொடுப்பாரு, மற்றவங்களுக்காக கொடுக்க போகிறாரு. அவர் ஆதரவு பெற்றவங்களுக்கு தானே அங்கே சீட்டு கொடுக்க போகிறார், டிக்கெட் கொடுக்க போகிறாரு. அப்போ ஜெயிச்சு வராங்க அவருடைய ஆதரவாளர்களை தானே இருப்பாங்க. அப்புறம் எடப்பாடி பேரை சொல்லலை, அதான் முதல்லையே சொல்லிட்டாரு. இப்போ அண்ணாமலையும் பின்னாடி சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன குழப்பம் இருக்கணும்? இதுக்கு மேலே என்ன பாஜக சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தினிக்கும் சொல்லிட்டுருக்கணுமா? இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு திமுகவில் கூட்டணியில் இவர் பெறுகிறாரா போகிறாரா அப்படின்னு ரொம்ப நாள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பப்போ அண்ணன் திருமா அவர்கள் வந்து நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கின்றோம், பாஜக வரக்கூடாது, அதுக்காக நான் இந்த கூட்டணியில் தான் இருக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்லணும் அப்படின்றேன். இப்போது என் பேர் அருண், ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து சார் என் பேர் தான் அருண், என் பேர் தான் அருண் அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேன். நம்ம தேவையில்லைல்ல. அந்த மாதிரி கூட்டணியில் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னா ஆமாங்க அவ்வளோதான் கூட்டணி, அவ்வளோதான். இதை வந்து தினிக்கும் நாங்கள் வந்து ஆமாம் இன்றைக்கும் நாங்கள் இருக்கோம், இன்றைக்கும் நாங்கள் இருக்கோம் இப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க 2 நாள் ஆச்சு இன்னும் சொல்லவே காணோம், அப்போ ஏதோ நடக்குது அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த மீட்டிங், அமித்ஷா செங்கோட்டையன் அவர்கள் மீட்டிங் நடந்திருந்தால் அது வந்து ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பொறுத்து தான். இதை வந்து அதுக்கப்புறம் அவங்க எடப்பாடி வந்து பேட்சப் முயற்சியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் மறுபடியும் செங்கோட்டையன் அவர்களை அதிமுகவில் சேர்ப்பதற்கான முயற்சியாக இருந்தது, அது பாஜக தலையிடுகின்றது அப்படின்னு சொன்னால் அது ஓகே, கூட்டணி கட்சியில் எதுவும் பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இதை பற்றி ஃபர்தராக எடப்பாடி அவர்கள்கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலை, அது ஒரு தனி ட்ராக்கில் போகுது அப்படின்னு சொன்னால் அப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி அதிமுகவில் சில பேர் வந்து கூட்டணியை விட்டு வெளில வரணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு, அது அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபீலிங் வரும் அதிமுகலே. என்னங்க அவர் கட்சியை விட்டு விலகிட்டோம் அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்களே அப்படின்னு. ஓபிஎஸ் அப்படின்னா அது தனி ட்ராக்குங்க. அவர் ரொம்ப வருஷமாக வந்துட்டார். அவர் வந்து நான் பாஜக ஆதரவு அப்படின்னாரு. அந்த 24 பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபியிலேருந்து வெளியில் வந்தாலும், என்டிஏ கூட்டிலேருந்து வெளியில் வந்தாலும் சிபி ராதாகிருஷ்ணன் தான் சார் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஏங்க இந்த பிஆர்எஸ், அதுக்கப்புறம் பிஜேடி பிஜு ஜனதாதள், இந்த பக்கம் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி கேசி ராவ் கட்சி, 2 பேரும் இந்த தேர்தலில் வந்து நாங்கள் பங்கு கொள்ள போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் நேரடியாக ஆதரவு கொடுக்கல, ஆனால் இவங்க வந்து புள்ளி கூட்டணி பக்கம் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா இவங்க சைடு சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகல. ஜெயிக்க போகிறது கிடையாது, பட் ஸ்டில் ஓட்டு இவ்வளோன்னு சொல்லலாம் இல்லையா. அதனால் நாங்கள் ஓட்டு போட போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்வீங்க நீங்கள்? இத்தனைக்கும் 2 பேரும் பாஜகவுக்கு எதிர்கட்சிகள் தான். சொல்லப்போனால் பிஜேடி ஆட்சியை இழந்த கட்சி. எங்கேயாவது பிஆர்எஸ் ஆவது காங்கிரஸ் கிட்ட தோத்து போனாங்க, பாஜக கிட்ட இல்லை. அவங்களே வந்து ஒரு மாதிரியான பாஜக ஆதரவு நிலைப்பாடு அப்படின்னும் போது ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவு கொடுக்கறதுனால எத்தனை எம்பி வச்சிருக்காரு? அவர் வந்து இப்படி அப்படின்னு 2 பக்கமும் இருக்காருங்க. என்டிஏ விட்டு வெளியே வந்து விட்டேன் அப்படின்றாரு, ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்றாரு. அதிமுகவில் அவரை சேர்த்துக்கல அப்படின்னு சொன்னால் அவருடைய எதிர்காலம் என்ன எனக்கு சொல்லுங்கள். ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு எவ்வளோ நாள் நீங்கள் சொல்லிட்டு இருக்க முடியும்? இப்போ சமீபத்தில் பார்த்தேன், அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு வேற ஒருத்தங்க பேர் போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருந்தது. அது சேனலில் தான் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ ஏதோ ட்வீட்டோ ஏதோ ஸ்டேட்மெண்ட்டோ சம்திங், அதுலேயும் அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு போட்டு வந்துருந்தது. இப்போது இவங்களையெல்லாம் நீங்கள் அதிமுகவில் கொண்டு வந்து சேர்த்திங்கன்னா அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்வாங்க. அப்போது இருக்கிற குழப்பம் போதாதா? இதுக்கு மேலேயும் குழப்பம் வேணுமா? அதனால் அவங்களெல்லாம் சேர்க்கறதுன்றதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமில்லாத காரணம். அவங்க போகிறாங்க அப்படின்னா போட்டோம், விட்டுருங்க. அதுவும் இப்போ போன வரைக்கும் சந்தோஷம் வினோத், எலெக்ஷன் நேரத்தில் போகாத வரைக்கும். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி வினோத்.